உண்மையிலேயே பிக் பாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் குறையலன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்பயும் முத்துக்குமரன் மேல சமகான்ல இருக்காரு. செகண்ட் ப்ரோமோல பாத்துருப்பீங்க மஞ்சரி ஃபேமிலி வந்திருக்காங்கல்ல. சோ இவங்க ஃபேமிலி வரதுக்கு முன்னாடி எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு கண்ண மூட சொல்லிருப்பாரு. இந்த டாஸ்கையாவது ஒழுங்கா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருல. அது எதுக்கு தெரியுமா? முத்துக்குமரன் மண்டையில திருப்பி நறுக்கு நறுக்கு 2 கொட்டு கொட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்டா அந்த மனுஷன் இதுக்கு மேல எப்பறா சாரி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன மேட்டர்னு ஒரு தப்பு பண்ணிட்டாரு நடந்துருச்சு ஓகேங்களா. அது இப்போ வரைக்கும் பிக் பாஸ் மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன். திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டாஸ்கை ஒழுங்கா அட்லீஸ்ட் இந்த டாஸ்காவது ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதை திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோல மஞ்சரி ஃபேமிலி உள்ள வராங்க. அதுல முக்கியமா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதுவும் மஞ்சரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பையன். அந்த பையன் உள்ள வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா நியூஸ் சேனல் முதற்கொண்டு அதை எடுத்து போட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வார்த்தைனா ஆக்சுவலா மஞ்சளி கேட்கறாங்க இந்த மாதிரி அம்மா வந்து டெவிலா பண்ணும்போது உனக்கு பயமா இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா அப்படி மேக்கப்லாம் போட்டுருந்தாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது உனக்கு பயமா இருந்ததாப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது நீ அம்மா அப்படின்னு சொன்னா பாருங்க. அந்த ஒரு வார்த்தை செம்மையா பாத்தீங்கன்னா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான்டா அம்மா பையன் பாசம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்னதான் டெவிலா இருந்த பேயா இருந்தாலுமே நீ அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது எதிர்ச்சியா நடந்த ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து நார்மலா நடத்தல. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருந்த மாதிரி தான் வரவங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் அவர் ஒன்று வைக்கிறார். வந்துட்டு சும்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகே நீ நல்லா பண்ணல அவங்களுக்கு மட்டும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போகாதீங்க, வந்துட்டு நான் சொல்ற டாஸ்க்கை பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் பாருங்க அவங்க ஹவுஸ்மேட்ஸோட ஹவுஸ்ல இருந்து வராங்கல்ல அவங்க எல்லாருக்கும் இவரோட டாஸ்க் வைக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சாதான் ஷோ ஓட்ட முடியும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வரணும். இதை மட்டுமே கண்டென்ட்டா வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்ட முடியாது. எப்படி சொல்றது எமோஷனல் அந்த ஒரு இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்ரு உங்க எல்லாருக்குமே தெரியும் மஞ்சரி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவ் பர்சன் அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இடம் வந்து மாறின இடம் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் சொன்னார்ல அந்த இடம் தான். ஏன்னு இது இப்போ மெயினாக இப்போ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெகட்டிவ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக பாசிட்டிவ் மாறி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட கொஞ்சம் பேசலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாச்சனா மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. சாச்சனா வெளியே போகும்போது சொல்லி தான் அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி மஞ்சரியை தனியாக விடாதீங்க அவங்க நல்லவங்க தான் அவங்க கூட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் வெறுத்து இருந்தாங்க என்னடா கேரக்டர் இது நெகட்டிவா இருக்குன்னு. சோ எதுக்காக இப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் தான் மஞ்சரி கேக்குறாங்க. வெளியில மத்தவங்க வந்து பாக்குறது எல்லாம் ஓகே விட்டு தள்ளுங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் நான் தப்பா தெரியறேனா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல மஞ்சரி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அப்ப நம்ம வெளியே வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்குமோ உள்ள இவ்வளவு நெகட்டிவ் நம்மள நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் அதை எப்படி சொல்றது கொஞ்சம் கூட பாசிட்டிவிட்டி இல்ல உங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அஞ்சிதா சேச்சி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி சொல்றது ஆப்போசிட்ல வந்தா கூட திரும்பி மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் சேச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அதனால தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து முந்தனத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்கு, எனக்கு மட்டும் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், சப்போர்ட்டர்ஸ்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மஞ்சரி உண்மையில என்ன தெரியுமா மஞ்சரிக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்க கேம் பிளே வந்து உண்மையில நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இவங்க கேம் ஆடுறாங்க. அப்ப நான் கூட ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அந்த போல்ல வந்து கேட்டிருந்தேன் 3 பேர் வச்சு இதுல யார் நல்லா கேம் பிளே பண்றா சௌந்தர்யா மஞ்சரியா இருக்குது ஜாக்லின் 3 பேரை கண்டக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 20,000 பேர் கிட்ட ஓட்டு போட்டிருந்தீங்க. சோ அதுல மெஜாரிட்டி ஓட்டு 70% மேல ஓட்டு யாருக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் வந்தது. அப்ப சப்போர்ட் இல்லாம வருது. ஆக்சுவலா ஜென்ரலா பார்த்தா உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாம். ஆனா உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. அவங்க கேம் பிளேக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது. கனெக்ட் ஆயிருக்காங்க. மஞ்சரி உண்மையிலே கேம் பிளே பண்றாங்க. நானே எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஜாக்லின் அந்த இது லிஸ்ட்ல இருந்தாங்க. சோ ஜாக்லினுக்கும் ஒரு எப்படி சொல்ல பாதி ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஜாக்லினும் கேம் விளையாடுறாங்க. ஆனா அதிகபட்ச ஓட்டு பார்த்தீங்கன்னா 70% மேல மஞ்சரிக்கு தான் ஓட்டு வந்தது. எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. சோ அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. மஞ்சரி பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கும் அப்பதான் தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி எதனால நிறைய பேர் கனெக்ட் ஆனா முத்துக்குமரன் கூட இருக்காங்க. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால தான் ஓகே சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க கேம் பிளே பிடிச்சிருக்கு மஞ்சரி நல்ல கேம் விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்துல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் ஆக்சுவலா இந்த நெகட்டிவ்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களே அதனால தான் அவங்க பயந்து ஆக்சுவலா ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயத்துல இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய கிரெடிட் யாரு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு இடம் முத்துக்குமரன் வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில சொல்லியிருப்பாரு பாருங்க மஞ்சரி வந்து எல்லாம் நெகட்டிவ்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் இருக்கு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா முழுசா பாசிட்டிவா இருக்க மஞ்சரியை பார்த்திருக்கேன். அடுத்தவங்க வெற்றிக்காக அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மஞ்சரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு மார்னிங் ஆக்டிவிட்டியில. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மொத்த பேரும் ஓகே இவங்களை வந்து ரொம்ப நெகட்டிவா பார்க்க வேணாம் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம். அப்பயே பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா அழுதுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மொத்த பேர் ஒரு மாதிரி எப்படி சொல்றது இந்த சில ஜந்து இது வினோதமா இது கொடூரமா இருக்க ஜந்து கிட்ட பக்கத்திலே போகாம இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பக்கத்துல வந்தாலே ஒதுங்கி போறது, அவங்க பேச வந்தாலே பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது, நிறைய பேர் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அந்த இடத்துல மார்னிங் ஆக்டிவிட்டியில முத்துக்குமரன் பேசுனதுக்கு அப்புறம் தான்
அந்த விஷயம் உடஞ்சுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா மஞ்சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேம் ப்ளே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறி இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல எல்லாருமே ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் அதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக்கெண்டு சொல்லியிருந்தாரு, மஞ்சரி உங்களை யாரும் இது மாதிரி கேட்கலன்னு நினைக்காதீங்க, இனிஷியலாக உங்களுக்கு வந்தவொன்னு எப்படி இருந்தது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி கம்பேக் பண்ணி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா, அதே மாதிரி எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக தான் அவரும் முடிச்சிருப்பாரு. அவங்க வீட்டில் இருந்து வந்தவங்களும் எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இன்னொன்று ஒரு முக்கியமான மேட்ரு, மாட்டிக்கிட்ட சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் ஒரு வார்த்தையை சொன்ன ஒரு கேம் விளையாடும் போது சொல்லிட்டான். ஸோ அந்த வார்த்தையை எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்ட சௌந்தர்யா அப்படின்ற விஷயத்தை வந்து ட்விட்டரில் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து சௌந்தர்யா ஆர்மி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாத்தியா குழந்தைங்க கூட சவுண்டு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காலையில் வந்தாங்களா தீபக் ஃபேமிலி, அதுலேயே அந்த பையன் என்ன சொல்லியிருப்பானா, சௌந்தர்யாவுக்கு வந்து எனக்கு வந்து சௌந்தர்யாவை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். இப்போ இந்த பையனும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிடிக்கும்னு சொல்லலை, ஏன்னா முத்துக்குமரன் வந்து பிடிக்கும் அப்படி அம்மாவை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அம்மாவை தவிர வேற யாரை பிடிக்கும் அப்படின்னு மாதிரி முத்துக்குமரனை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட இந்த கியூட்டா அது பேசுறதால இப்போ குழந்தைங்க எல்லாருக்குமே சௌந்தர்யா தான் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுது? அதாவது சௌந்தர்யா தான் மொத்த குழந்தைங்களுக்கும் எப்படி சொல்லி பிக் பாஸ் வீட்லேயே பயங்கரமான ஃபேவரட் சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னன்னா அவங்களோட ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்களா, அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலுமே நிறைய இடத்துல கொஞ்சம் கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு ஒருவேளை குழந்தைங்களுக்கு உண்மையிலே பிடிக்குதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுதுங்க. ஏன்னா உள்ள அந்த பேராஷூட் இந்த அட்வர்டைஸ் ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து அந்த குழந்தைங்க கூட என்ன சொல்லணும்னா எங்க பாட்டி வந்து சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அவ்வளோ பேருக்கு சௌந்தர்யா பிடிக்குதுன்னா அந்த கியூட் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஓகே ஒருவேளை அட்ராக்ட் பண்ணுது போல அப்படின்ற ஒரு எண்ணமும் லைட்டாக வருது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் மஞ்சரி ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயனோட ஃபேமிலி தான் அடுத்து வர போறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி எல்லாம் வச்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்றாருல, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்துன்னு தோணுது. நான் என்ன நினைச்சேன், இந்த வீக் எல்லாமே இதே மாதிரி வந்துட்டு சும்மா பேசிட்டு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க் மூலமா கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டிசைட் பண்ணார்ல, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா காலையில் அருணுக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது தீபக்கோட ஒய்ஃப், அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாம் ஒவ்வொரு சம்பவம் பண்ணணும். அதுவும் மஞ்சரி வீட்டிலலாம் இந்த மாதிரி தரமாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பேசுறதுக்கு 1008 பாயிண்ட் இருக்கு. அஞ்சிதாவை போட்டு பொலன்னு போலக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு எதிரிகை ரொம்பவே அதிகம் வீட்டுக்குள்ள. இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் மாறி இருக்காங்க, இன்னும் சில பேர் இன்னும் மாறாமல் மஞ்சரி எதிரியாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ மஞ்சரி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே கூடாதுப்பா, பயங்கரமான ஆள்பா அப்படின்ற மாதிரி போன வாரம் கூட ஜெஃப்ரி அப்புறம் அஞ்சிதா இவங்கலாம் கழுவி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருந்தால பிக் பாஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யார் கூட முரண்பாடு இருக்கு அதை வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பட்ட கருத்து யார் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒவ்வொருத்தரையும் கேட்டு அதில் வந்து எவன்லாம் மஞ்சரிக்கு ஆப்போசிட் இருக்கானோ அந்த ஆப்போசிட்ல இருக்கவனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்கறது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. எங்கேஜிங்கான கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ டாஸ்க் இந்த மாதிரி கொண்டு போறாங்களே இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் எப்படி நார்மலா வந்துட்டு சும்மா அவங்களுக்குள்ளே பேசிட்டு போவாங்களே அது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஃப்ரீ டாஸ்க்ல இன்னும் என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.